கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் படி 18 வயசுல இருந்து 30 வயசு வரையும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும், புதிய வாக்காளர்கள், யங் வாக்காளர்கள் மட்டும் 1,40,00,000 பேர் இருக்காங்க. சோ விஜய் அவர்களே தான் நம்புறாரு. இப்ப நம்ம பேசலாம், அவர் பாஜக பக்கம் போயிட்டாருன்னா அது அவருடைய ஓட்டு பேங்கை சிதைச்சிரும், எல்லாமே பேசலாம். பட் அந்த விக்கிரவாண்டியில அவர் எந்த கொள்கையும் அன்னைக்குதான் அறிவிக்கிறார். ஆனா அது என்ன கொள்கைனே தெரியாம விஜய் என்கிற ஒரு புள்ளிக்காக திரண்ட கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இளைஞர்கள் எவ்வளவு தூரம் திரண்டாங்கிறத பார்த்தோம். இன்னொன்று, இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே விஜயனுடைய பலம் என்ன அப்படிங்கறத ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க. இவர் அதிமுக அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் நானே எழுதியிருக்கேன். எனக்கு நினைவு இருக்குது, கிட்டத்தட்ட 2004 தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து நான் எழுதுறேன், 2001 எழுதியிருக்கிறேன். எல்லா தேர்தல்கள்லையும் புதிய வாக்காளர்கள்ங்கிறது இருக்கும். எப்போவுமே இந்த வாக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது. புதிதாக வரக்கூடிய வாக்குகள் இல்லையே, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த புதிய வாக்காளர்களில் எல்லா வாக்குகளும் ஒருத்தருக்கே போனதும் இல்லை. அதையும் நம்ம பார்க்குறோம். எல்லா வாக்குகளும் மொத்தமாக அப்படி போயிடல. அப்போ அந்த லாஜிக்கே முதல்ல அது ஒரு வெற்றிக்கான போதுமான எல்லை இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வந்துடுது இல்லை? இல்ல, நிச்சயமா அது வெற்றிக்கான எல்லை இல்ல. ஆனா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிருப்பாரு. நம்ம பார்த்தோம் 2005 கட்சியை தொடங்கின விஜயகாந்த் 2006 எப்படி 8% ஓட்ட முதல் தேர்தலே தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் கட்சி 8% ஓட்ட அவருக்கு மாற்றத்தை தந்தது யாரு? அன்னைக்கு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், இளைஞர்கள் அன்னைக்கு புதிய வாக்காளர்களை கணிசமான அளவுக்கு ஒரு ஈர்த்திருக்கலாம்.